ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி சோஷியல் அண்ட் சயின்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் புவியியலில் ஃபஸ்ட்டு லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் என்னென்னா வளங்கள் அப்படின்னா காடுகள் சொல்லலாம், சூரிய ஒளி, காற்று, நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லாமும் ஒரு வகையான வளங்கள் தான். இதை பற்றின மேலோட்டமான கருத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். வளங்கள்லேயே என்னென்ன வகைகள் இருக்குது, அது எப்படிலாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஒரு பேசிக்ஸ், வளங்களை பற்றின ஒரு பேசிக்ஸான பாடம். இது தெரிஞ்சுட்டா மற்ற எல்லாமே ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வளங்கள் பார்க்க போகிறோம். கற்றல் நோக்கங்களில் வளங்கள் பற்றின வகைகள் நான் முன்ன சொன்னதே தான், இன்ட்ரடக்ஷனில் சொன்னதே தான் இருக்கும். ஸோ அதை விட்டுறலாம். ஸோ நுழையிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வளங்கள் அப்படின்னா என்ன, நம்மளோட மனிதனோட தேவைகளை எதெல்லாம் பூர்த்தி செய்தோ அதெல்லாம் தான் வளங்கள் அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு கண்ணோட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம விட்டுடலாம். இங்கே ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற மாதிரி. இங்கே அவங்க அப்பா சோலார் பேனல்லாம் தயாரிப்பாங்களே, அந்த ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி. ஸோ சோலார் பேனல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா விளக்குவாங்க. அது என்ன அப்படின்னா, சோலார் பேனல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, மண்ணிலிருந்து சிலிக்கான் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை பிரித்து எடுக்கிறாங்க. அந்த சிலிக்கான் தனிமத்திலிருந்து நம்ம ஃபோட்டோவோல்டாயிக் செல்களை, அந்த சிலிக்கானில் இருக்க ஃபோட்டோவோல்டாயிக் செல்களை பயன்படுத்தி நாம் ஒரு ஒளி மின்கலத்தை தயாரிக்கிறோம். ஸோ இந்த மின்கலம் என்ன பண்ணணும், அது மேலே படுற சூரிய ஆற்றலை நமக்கு மின்னாற்றலாக மாற்றி தரும், நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டு. ஸோ மின்னாற்றலாக மாற்றி தரும். ஸோ நம்ம இந்தியாவோட சிலிக்கான் பள்ளத்தாக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியாவுக்கு ஆன்சர் பெங்களூர். இது ஜென்ரல் நாலேஜ். அண்ட் அந்த சிலிக்கான்லேருந்து பிரித்தெடுக்கிற ஃபோட்டோவோல்டாயிக் செல்களை வச்சு தான் நம்ம சோலார் பேனல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுக்காக இதை நான் சொல்கிறேன். அண்ட் வளங்கள் அப்படின்னா என்னென்னா, மனிதனோட தேவையை பூர்த்தி செய்கிற எல்லாமே வளங்கள் தான். அதில் வகைகள் இருக்குது. ஸோ இதில் விலை மதிப்பு இல்லாத வளங்களும் இருக்குது. அப்புறமேட்டு விலை மதிப்பு அதுக்கு தேவையே இல்லை, நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வளங்களும் இருக்குது. ஸோ விலை மதிப்பு இல்லாத வளங்கள்னால் என்னென்னா, ரொம்ப காஸ்ட்லி, பெட்ரோலியம் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, நமக்கு அரிதாக தான் கிடைக்கும். இப்போ விலை மதிப்பு கம்மியான வளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று. இப்போ காற்று கூட ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் அதுக்கு கூட ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு பொருளை எப்படி நம்ம வளமாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ அந்த பொருள் இந்த காலத்துக்கு இப்போ இருக்க தொழில்நுட்பத்துக்கு கரெக்டாக இருக்கா. ஸோ வளங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான காரணிகள் 2 தான், காலமும் தொழில்நுட்பமும். இந்த காலத்துக்கு, இந்த தொழில்நுட்பத்துக்கு, இந்த டெக்னாலஜிக்கு அது கரெக்டாக இருந்தால் அதுதான் வளங்கள்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வளங்களுக்கு இப்படி ஒரு ஸோ வளங்களை 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன வளங்கள் அப்படின்னா, இயற்கையான வளங்கள், அடுத்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், 3வதாக மனித வளங்கள். ஸோ 2வதுக்கும் 3வதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு இயற்கையான வளங்கள், அடுத்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம், அடுத்தது மனித வளம். ஸோ ஃபஸ்ட்டு இயற்கை வளங்கள்னால் நமக்கே தெரியும், இயற்கையிலேருந்து நம்ம டைரெக்டாக பெறக்கூடிய வளங்கள் தான் இயற்கை வளங்கள். எடுத்துக்காட்டாக காற்று, நீர், நம்ம மண்ணுக்குள்ளே இருக்கிற கனிமங்கள், இதெல்லாம் நமக்கு இயற்கையாகவே கிடைக்கும். இதெல்லாம் இயற்கையான வளங்கள். அந்த இயற்கை வளங்கள் கூட என்னென்ன காரணிகளாக என்னென்ன வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போ என்னென்ன வச்சு அது முக்கியத்துவம் ஆகும் அப்படின்னா, அது அமைந்திருக்கிற இடம் அண்ட் அதோட நிலை, அப்புறம் அது எவ்வளோ தூரம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது கூட இம்பார்ட்டண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம முழுப்படுத்துவோம். ஸோ 3 வகையை வச்சு தான் அந்த வளங்களோட பயன்பாடை நம்ம அறியறோம். என்ன அப்படின்னா இடம், நிலை மற்றும் பயன்பாடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இயற்கை வளங்கள்லேயே நிறைய வகைப்பாடுகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அதோட தோற்றத்தை வச்சு வகைப்படுத்துவாங்க, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வளர்ச்சி நிலை, புதுப்பித்தல், அது எப்படி புதுப்பிக்க முடியுமா புதுப்பிக்க முடியாதா அப்படி வச்சு. அடுத்தது பரவல் மற்றும் உரிமை. இந்த மாதிரி 5 வகையில் இயற்கை வளங்களை பிரித்தாள்றாங்க. ஸோ இப்போ 5 வகையை பார்க்க போகிறோம். தோற்றத்தோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா வளங்களை உயிரியல் வளங்கள், உயிரற்ற வளங்கள்னு பிரிக்கலாம். உயிரியல் வளங்கள்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, விலங்குகளும் தாவரங்களும் தான் உயிரியல் வளங்கள். ஸோ உயிரற்ற வளங்கள்னால் நமக்கே தெரியும், நிலம், நீர், காற்று, இதெல்லாமே உயிரற்ற வளங்கள்.
அடுத்தது இந்த ஒரு பேசிக் இந்த மைண்ட் மேப் மாதிரி இருக்குல்ல, இதை பார்த்தாவே இந்த பாடம் ஃபுல்லாகவே ஓவராலாக நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இயற்கை வளங்களை வளங்களை 3ஆக பிரிக்கலாம். இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மற்றும் மனித வளங்கள்னு 3ஆக பிரிக்கலாம். ஸோ அந்த இயற்கை வளங்களில் முதல் நிலை செயல்பாடு அப்படின்னு என்னென்னா வேட்டையாடுறதும் காடுகளும் தான் முதல் நிலை செயல்பாடு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயற்கை வளங்களில் முதல் நிலை செயல்பாடுகள் என்னென்னா வேட்டையாடுதலும் காடுகள், அதெல்லாம் முதல் நிலை செயல்பாடு. அடுத்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள்னால் என்னென்னா சர்க்கரை ஆலையும் சாலைகளும் சர்க்கரை ஆலைகளும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். அடுத்தது மனித வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களும் மாணவர்களும் தான். ஸோ 3ஆம் நிலை செயல்பாடுகள்லாம் நாம் வந்துடுவோம், யூனிவர்சிட்டி லெவல்ஸில் வந்துடுவோம். 2ஆம் நிலை வளங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையில் கிடைக்கிறத வச்சு ஒரு பொருள் உருவாக்குறோம் இல்லையா, அதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். அது காராவும் இருக்கலாம், வெல்லமாக இருக்கலாம், சர்க்கரையிலேருந்து வர சர்க்கரையே ஒரு 2ஆம் நிலை செயல்பாடில் தான். ஸோ கொஷின் எப்படி வேணால் கேட்கலாம், சர்க்கரை எத்தனாவது நிலை செயல்பாடுகள் அப்படின்னு கேட்டால் 2ஆம் நிலை செயல்பாடு. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களை எத்தனையாவது செயல்பாடுன்னு சொல்லுவோன்னா 2ஆம் நிலை செயல்பாடு. அப்போ மனித வளம் எத்தனையாவது செயல்பாடுனா 3ஆம் நிலை செயல்பாடு. இந்த மாதிரி நம்ம புக் பேக் பார்க்கும்போது ஏன் இதை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது தோற்றத்தோட அடிப்படை. மேலே பார்த்தல இயற்கை வளங்களை ஒரு 5 வகையிலேருந்து பிரித்தாழ்வாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு தோற்றத்தோட அடிப்படையில் உயிரியல் மற்றும் உயிரற்ற வளங்கள்னு பிரிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வளர்ச்சியோட அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் மறைந்திருக்கும் வளங்கள். ஸோ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பழுப்பு நிலக்கரியெல்லாம் தோண்டி எடுத்து தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம். ஸோ மறைந்திருக்கும் வளங்கள்னால் காற்று வளங்கள். ஏன் காற்று வளங்களை மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்னுமே காற்று அதிகமாக வீசுகிற இடங்கள் குறைவாக வீசுகிற இடங்கள் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நாம் அதை இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கல. அதுதான் காற்று மூலயமா நம்ம மின்னாற்றல் தயாரிக்கலாம். அப்படின்னாலும் கூட காற்று அதிகமாக வீசுகிற இடம் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணப்படலை. அதை தான் மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது புதுப்பித்தலோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஒளின்னு சொல்கிறாங்க. புதுப்பிக்க இயலாத வளம் நிலக்கரி. ஏன்னா நிலக்கரி நம்ம மறுபடியும் அதை உருவாக்கணும்னா அதிக வருடங்கள், மில்லியன் வருடங்கள் ஆகும். ஸோ புதுப்பிக்க இயலாது நிலக்கரியில் போயிடுது. அடுத்தது பரவல் அடிப்படையில் எப்படி வளங்கள்னா உலகளாவிய வளம் நீரும் சூரிய ஒளியும் உலகளாவிய வளம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே அது பொதுவும். அண்ட் உள்ளூர் வளங்கள்னு பார்த்திங்கன்னா உங்கள் சைடு நம்ம ஊர் சைடில் என்னென்னலாம் உள்ளூர் வளங்களாக இருக்குது. இங்கே எடுத்துக்காட்டுக்கு கங்காருன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் சைடில் என்னென்ன அதிகமாக இருக்கோ அது எல்லாமே உள்ளூர் வளங்கள் தான். நம்ம ஊரில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நல்லா கிடைக்கும், அதெல்லாம் உள்ளூர் வளங்கள். அடுத்தது உரிமையோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு வீடு அவருடைய வளம் தான், தனிநபர் வளம். சமூக வளம்னா அந்த இடத்துக்கு அந்த சமூகத்தில் இருக்கிற நீர்நிலை சொல்லலாம், பூங்கா சொல்லலாம், இது எல்லாமே சமூக வளங்கள். அடுத்தது நாட்டு வளங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறுகளாக மேம்படுத்தியிருக்காங்க. ஏன் ஸோ பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு வரும்போது திமிங்கலத்தோட புணுகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமிங்கல புணுகு அப்படின்னா பன்னாட்டு வளங்களில் ஏன் அதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மெயினாக பெருங்கடல் சைடில் தான் கிடைக்கும். பெருங்கடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நிறையா நாடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கும். இப்போ இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தம் கிடையாது. இந்திய பெருங்கடல் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஆஃப்ரிக்கா கூடயும் கொஞ்சம் ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்திய பெருங்கடலில் கிடைக்கிற எதுவுமே நம்ம எல்லாமே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பன்னாட்டு வளங்களில் திமிங்கல புணுகு இருக்குது. ஸோ திமிங்கல புணுகு பெருங்கடலில் கிடைக்கிறதுனால அது பன்னாட்டு வளங்களுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பொதுவாக வளங்கள் பற்றி தான். மனிதர்கள் ஃபஸ்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது, பழங்கால மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய தேவைகள் என்னவாக இருந்துச்சுன்னா உணவு, உடை, இருப்பிடம், இது மட்டுமா போதும், வேறு எதுவும் வேண்டாம். அதுக்கப்புறம் வளங்கள் எல்லாம் தீரும்போது, காடுகளில் பழங்கள் எல்லாம் குறையும் போது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேகரித்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ தான் வேளாண்மை கண்டுபிடிக்கிறாங்க. கால்நடை தேவைகள்லாம் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாளடைவில் மக்கள் ஒரு பொருளை இப்போ கரும்புலேருந்து சர்க்கரை கொண்டு வந்தாங்க, வெல்லம் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரியான படிப்படியான வளங்கள் பற்றி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் சொல்கிற மாதிரி இல்லை, மேலோட்டமாக, அதனால் சொல்லிட்டேன். அடுத்தது விலை மதிப்பு உள்ள உலோகங்களையும்
போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மனிதனுடைய தேடல் அதிகமாக விலை மதிப்பு உள்ள உலோகங்களையும் கண்டுபிடிக்கிறோம். தங்கம், இரும்பு, மெக்னீசியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூமிக்கு அடியில் தான் கிடைக்குது. அது தொழிலெலாம் அதிகமாகுது. ஸோ மனிதன் வந்து உணவு உடை இருப்பிடத்தை தாண்டி யோசித்தப்போ தான் இதெல்லாம் நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட இயற்கை வளங்கள். அடுத்தது வளர்ச்சியோட அடிப்படையில் இருக்கிறது கண்டறியப்பட்ட வளங்கள், மறைந்திருக்கும் வளங்கள்னு நம்ம பார்த்தோம் மேலே அந்த மைண்ட் மேப்பில். ஸோ கண்டறியப்பட்ட வளங்களில் நம்மளோட நிலக்கரியெலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இன்னும் மறைந்திருக்கும் வளங்களில் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதுக்கு ஒன்று எக்ஸாம்பிளாக சொல்கிறது வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் கிடைக்கிற அரபிக்கடலில் கிடைக்கிற கடல் ஈஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் வேறு எங்கெல்லாம் உலகில் இருக்குது அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியலை. ஸோ அது வந்து மறைந்திருக்கும் வளங்கள். அந்த கடல் ஈஸ்ட் எதுக்கெல்லாம் மெயினாக பயன்படுத்துகிறாங்கன்னா ரொட்டி தயாரித்தல்லையும், மது வடித்தல்லையும், திராட்சை ரசம் தயாரித்தலையும், உயிரி எத்தனால் தயாரித்தலையும், ஸோ இது வந்து மருத்துவ புரதம் தயாரித்தலையும் பயன்படுது. இது வந்து நொதித்தலுக்கு அதிகமாக பயன்படுற ஈஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நொதித்து அதை பிடிக்க வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடல் ஈஸ்ட் வந்து அதிகமாக வங்காள விரிகுடா, அரபிக்கடலில் கிடைக்குதுன்னு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் உலகத்தில் வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கல. இதுதான் மறைந்திருக்கும் வளங்கள். அடுத்தது புதுப்பித்தலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா புதுப்பிக்க இயலாத. ஸோ நம்ம புதுப்பிக்கக்கூடிய காற்று, சூரிய ஒளி, நீர் இது எல்லாமே புதுப்பிக்க இயலும். புதுப்பிக்க இயலாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ புதுப்பிக்க இயலாதுன்னா எப்பயுமே அது தீர்ந்து போகக்கூடிய வளங்கள். என்றைக்குனாலும் அது ஏதோ ஒரு நாள் தீர்ந்து போயிடும். அது வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள். ஸோ இதோட சுழற்சியை நம்மளால் வகைப்படுத்த முடியாது. ஸோ இப்போ அது தீர்ந்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அந்த கேட்டகரியில் நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு, கனிமங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் புதுப்பிக்க முடியலை நம்மளால். அடுத்தது புதுப்பிக்க இயலா வளங்கள். இது எல்லாமே ஒரு நாள் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பரவலை, இந்த புதுப்பிக்க இயலாத வளங்களோட பரவல் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கல. அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ காற்று வளங்களும் புதுப்பிக்க இயலா வளங்களுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அங்கெல்லாம் நம்ம இன்னும் முழுசாக அந்த இடத்துல பயன்படுத்தாமல் இருக்கோம். ஸோ அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காற்று வளமும் புதுப்பிக்க இயலா வளம் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பரவலோட அடிப்படையில் ஸோ உள்ளூர் வளங்கள், உலகளாவிய வளங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. உள்ளூர் வளங்கள்னால் இப்போ ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கனிமம் கிடைக்குது அப்படின்னா அது உள்ளூர் வளங்கள். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பொருள் அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா உள்ளூர் வளங்கள். ஸோ சில வளங்கள்லாம் பார்த்திங்கன்னா உலகளாவிய இடத்துல கிடைக்கும். சூரிய ஒளி, காற்று, அது மாதிரி தான் சூரிய ஒளி, காற்று, நீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகில் எங்கே வேணால் கிடைக்கும். ஸோ இது வந்து உலகளாவிய வளங்கள். ஸோ உரிமையின் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே மைண்ட் மேப்பில் பார்த்த மாதிரி தான் உரிமையோட அடிப்படையில் தனிநபர் வளங்கள், சமூக வளம், நாட்டு வளம் மற்றும் பன்னாட்டு வளம்னு 4 வகையாக பிரிக்கலாம். ஸோ தனிநபர் வளம்னா என்ன பார்த்தோம்னா ஒரு குடியிருப்பு அவருக்குன்னு இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்குன்னு இருக்கிறது தான் அந்த தனிநபர் வளம். அடுத்தது அந்த சமூக வளம்னா அந்த இடத்துல மட்டும் ஊருணி கிடச்சிது அல்லது பூங்கா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சமூக வளங்கள். நாட்டு வளங்கள்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டுக்கு எது வளங்க, நம்ம இந்தியாவே ஒரு வெப்பமண்டல பகுதி தான். ஸோ ஹீட்டான ஏரியா, நம்ம மித வெப்பமண்டல பகுதின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் இருக்க வெப்பமண்டல மலைக்காடுகள் தான் இந்தியாவோட நாட்டு வளம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆப்பிரிக்காலேயும் அமேசான் காடு தான் வந்து அதோட வளம். நம்மளோட வெப்பமண்டல காடுலேருந்து பார்த்திங்கன்னா 25% ஆஃப் மெடிசன்ஸ் நமக்கு கிடைக்கிது. அதாவது உலகத்திலேயே தயாரிக்கிறதுல 25% தாவரங்கள் வந்து மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறது நம்ம இந்தியாவோட வெப்பமண்டல காடுகள் தான். அதுதான் வந்து நம்மளோட நாட்டு வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திமிங்கல புணுகை தான் பன்னாட்டு வளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் போட்டு தான் அந்த திமிங்கல புணுகை பிரிச்சுப்பாங்க. ஸோ இந்த ஒரு திமிங்கல புணுகோட வேலை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ திமிங்கல புணுகு எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை திரவியத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதோட ஒரு பவுண்ட்னா பார்த்தீங்கன்னா 0.454 கிலோகிராம்ஸ் தானா. ஸோ 0.454 கிலோகிராம்ஸே 63,000 அமெரிக்கா டாலருக்கு விற்கப்படுதான். ஸோ அந்த திமிங்கல புணுகு வந்து 63,000 அமெரிக்க டாலருக்கு விற்கப்படுதான்.
ஸோ இது வந்து ஸ்பெர்ம் திமிங்கலத்திலிருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருள். ஸோ இந்த திமிங்கல புணுகு வந்து எந்த வகையான திமிங்கலத்திலேருந்து பெறப்படுதுன்னா ஸ்பெர்ம் அப்படின்னு அழைக்கப்படுற திமிங்கலத்திலிருந்து பெறப்படுறது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள்னால் நம்ம ஒரு வகையை ஒரு கிடைக்கிற இயற்கை பொருளை உருமாற்றி நம்ம யூஸ் பண்ணிருப்போம். பார்த்திங்கன்னா வெள்ளம் இதெல்லாம் தான். பாலங்கள், வீடுகள், சாலைகள், மரம் வந்து ஒரு இயற்கை வளம். அதை வந்து பயன்படுத்தி நம்ம கட்டிகிட்ருக்கோம் இல்லையா? அதே மாதிரி வீடுகள் கூட வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது தான். ஏன்னா சிமெண்ட்டும் நம்ம மனுஷன்தான் மண்ணிலேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மனித வளம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் வந்து 2ஆம் நிலை செயல்பாடுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த 2ஆம் நிலை செயல்பாடுக்கு மனிதனுடைய திறனும் அவனுடைய சிந்தனையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனித வளம். ஸோ மனித வளம்னா மனிதனே ஒரு வளம் தான். மனிதனும் மதிப்பு மிக்க ஒரு வளம் தான். இவன் வந்து மருத்துவராக, ஆசிரியராக, அறிவியலாளராக நிறைய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் மனித வளம். ஸோ முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை கிடைக்கப்படும் பொருட்களை பகிர்வதற்கு போக்குவரத்து, வணிகம் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் 3ஆம் நிலை செயல்பாடுகளில் வந்துடும். ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் யார் பண்ணுறா? மனுஷங்க தானே பண்ணுறாங்க. ஸோ மனுஷங்களால் ஒரு பயன் வருதுன்னா மனிதனும் ஒரு வளம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா காந்தியடிகளோட ஒரு வளம் பற்றிய காந்தியடிகளோட கூற்று ஒன்று கொடுத்துருப்பாங்க. வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, அவனது தேவைக்கு மட்டும்தான் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதனோட தேவைகள் வந்து எல்லையை மீறுது, வளங்கள் மிகுதியாக எடுக்கப்படுகின்றன. இதை தான் வந்து காந்தி மென்ஷன் பண்ணுறாரு. வளங்களை பற்றின அவருடைய குறிப்பு இதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த இருக்க 2 பேராகிராஃபில் என்ன கொடுத்துன்னா வள திட்டமிடல் மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வள திட்டமிடல் அப்படின்னா சரியான தேவைகளுக்கு மட்டுமே வளங்களை பயன்படுத்தணும், அத்துமீறி வளங்களை நாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வள திட்டமிடல். நிலையான வளர்ச்சினா அதிகமான தேவை யூஸ் பண்ணாமல் கரெக்டான தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளோட அடுத்த சந்ததியருக்கும் வந்து அந்த வளங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா ரெடியூஸ், ரீயூஸ் மற்றும் ரீசைக்கிள் 3 RS. ஸோ இந்த 3ஐயும் நம்ம பயன்படுத்தி தான் நம்மளுடைய வள தேவைகளை குறைச்சி சந்ததியருக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 RS ரெடியூஸ், ரீயூஸ் மற்றும் ரீசைக்கிள். நினைவில் கொள்கையில் தான் நிறையா 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நினைவில் கொள்கையும் நம்ம பார்க்க போகிறோம். மனிதனின் தேவையை பூர்த்தி செய்வது எல்லாமே வளங்கள் தான். இயற்கையிலிருந்து பெறப்படும் அனைத்து வளங்களும் இயற்கை வளங்கள். உயிருள்ள அனைத்து வளங்களும் உயிரியல், உயிரற்ற அனைத்து வளங்களும் உயிரற்ற வளங்கள். ஸோ இயற்கை வளங்களை சேகரித்தல் வந்து முதல் நிலை செயல்பாடு. ஸோ மொத்தம் 3 செயல்பாடு பார்த்துருப்போம். அதில் இயற்கை வளங்களை சேகரித்தல் முதல் நிலை செயல்பாடு. தற்போது பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள். ஸோ தற்போது பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் கண்டுபிடிக்கப்பட்ட வளங்களாக இருந்தாலும் அது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். அது 2ஆம் நிலை செயல்பாடுக்குள்ளே வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா தற்போது பயன்பாட்டிற்கு வராத வளங்கள் வந்து மறைந்திருக்கும் வளங்கள். வளத்தினை பயன்படுத்திய பிறகு குறிப்பிட்ட காலத்திற்கு இயற்கை செயல்முறைகளால் புதுப்பிக்க கூடிய அனைத்து வளங்களும். ஸோ புதுப்பிக்கலாம் இந்த வளத்தை அப்படின்னு சொன்னால் அது புதுப்பிக்கக்கூடிய வளம். புதுப்பிக்க முடியாது, குறைவான அளவு தான் இருக்குது அப்படின்னா அது புதுப்பிக்க இயலாத வளங்கள். அனைத்து இடங்களிலும் பரவலாக காணப்படும் வளங்கள் வந்து உலகளாவிய வளங்கள். குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படுவது உள்ளூர் வளங்கள். அடுத்தது மனிதனின் தேவையை பூர்த்தி செய்யும் இயற்கை வளங்கள் வந்து மறு உருவாக்கம் செஞ்சு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம். மனிதர்களும் ஒரு வளம் தான். அடுத்தது உற்பத்திக்கும் விநியோகத்திற்கும் தேவைப்படும் அனைத்து சேவைகளும். ஸோ உற்பத்தி, விநியோகம். உற்பத்தினா நாம் தான் உற்பத்தி பண்ணுறோம். ஸோ மேன் பவர் அங்கே தேவைப்படுது. விநியோகம் அப்படின்னா நாம் தான் விநியோகம், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸும் பண்ணுறோம். ஸோ இந்த 2 வார்த்தைகளுக்குள்ளேயும் மனுஷன் தான் இருக்கான். ஸோ மனுஷன் வந்து 3ஆம் நிலை செயல்பாடு. ஸோ மனித வளம் வந்து 3ஆம் நிலை செயல்பாடு. வளங்களை மிக கவனமாக கையாளுதல் வந்து வளங்களை பாதுகாத்தல். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த லெசனோட புக் பேக்கும் பார்த்துடலாம். ஸோ கரும்பிலிருந்து டேஸ் தயாரிக்கப்படுகிறதுனா சர்க்கரை தயாரிக்கப்படுது. அப்புறம் வளங்களை டேஸ் கையாளுதல் வளங்களின் பாதுகாப்பு எனப்படுகிறது. முறையாக கையாளணும், குறைவாக கையாளணும், தகுதிக்கேற்ப கையாளணும், இந்த மாதிரி எது வேணால் வரும். குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படும் வளங்கள் வந்து உள்ளூர் வளங்கள். தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள். ஸோ இப்போ நம்ம பயன்படுத்தப்படும் வளங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். இல்லை அப்படின்னா 2ஆம்
நிலை செயல்பாட்டு வளங்கள். அடுத்து டேஸ் வளம் மிகவும் மதிப்புமிக்க வளமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்க இயலாத வளம் தான் மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும் எப்பயுமே. இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஸ் எனப்படுகிறது. ஸோ இயற்கை வளங்களை சேகரித்தல் முதல் நிலை செயல்பாடு. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ இந்த லெசனில் கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ நம்ம கேர்லெஸ்ஸாக விடுறதில் தான் நமக்கு அதிகமாக நம்ம விட்டுருவோம். இப்போ காற்றெல்லாம் பார்த்திங்கன்னா புதுப்பிக்க இயலாத வளங்களுக்குள்ளே வந்துடும். இந்த முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை செயல்பாடுகள் வந்துடும். இந்த முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒவ்வொரு எடுத்துக்காட்டை வச்சும் அது என்ன வளங்கள் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். நம்ம கேர்லெஸ்ஸாக மட்டும் விட்டுறக்கூடாது. அதனால தான் இந்த லெசனுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டோட வீடியோவில் பார்க்கலாம். until then bye.